நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். சொல்லுமா கஸ்தூரி. தெரியும். எப்படி தெரியும்? ஒண்ணா படிச்சீங்களா? ஆமா, நாங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருந்தோம். கஸ்தூரி, பேசுறப்ப பார்த்து பேசணும். போலீஸ் கிட்ட பேசுறேங்கிறது ஞாபகம் இருக்கட்டும். நீங்க தடுக்காதீங்க மேடம். அந்த பொண்ணு சொல்ல வேண்டியது சொல்லட்டும். கஸ்தூரி, நீ தைரியமா சொல்லுமா. யாரையும் பார்த்து பயப்படாத. கஸ்தூரி, நேத்தையிலிருந்து விஷ்ணுவை காணாமன்னு இவர் சொல்றாரு. நான் விஷ்ணுவோட தாய்மாமா. கார்த்தி மாமாவா? ஆமாமா. என்ன தெரியுமா? உங்களை பத்தி அவன் சொல்லிருக்கான். நேத்து நீயும் விஷ்ணுவும் மீட் பண்ணீங்களா? மீட் பண்ணோம். எப்போ? அதை கொஞ்சம் விளக்கமா சொல்லுமா. நாங்க 2 பேரும் ரொம்ப நாளாவே லவ் பண்ணிட்டு இருந்தோம் சார். விஷ்ணு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் தயாரா தான் இருந்தோம். ஆனா என் அம்மாவும் அண்ணனும் அதுக்கு ஒத்துக்காததுனால அது நடக்காம போயிடுச்சு. ஏண்டி? தள்ளி போய் நில்லு. மேல சொல்லுமா. விஷ்ணுவோட குழந்தை என்னோட வயித்துல வளருதுன்னு தெரிஞ்சு என் அண்ணாவும் என் அம்மாவும் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. கஸ்தூரி, ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா? நான் அறிவோட தான் சார் இதெல்லாம் பேசிட்டு இருக்கேன். நான் பிரெக்னெண்டா இருக்கிறத பத்தி விஷ்ணு கிட்ட நான் சொன்னேன். எங்க கல்யாணத்தை எங்க வீட்டுல அக்செப்ட் பண்ணிக்காததுனால நாங்க வீட்டை விட்டு ஓடி போக பார்த்தோம். நாங்க 2 பேரும் நேற்று ராத்திரி நாங்க பைக்ல போகும்போது நீங்க பைக்ல போகும்போது மீதியை சொல்லுமா. விஷ்ணுவை கடைசியா பார்த்தது அப்பதான். கஸ்தூரி, நீ என்ன சொல்ற? அதுக்கான விளைவு என்னன்னு உனக்கு தெரியும்ல? தெரியும். எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் நான் பேசுறேன். விஷ்ணுவை விட சொல்லி நான் எவ்வளவு தூரம் உங்களை கெஞ்சினேன். அப்ப நீங்க யாரும் கேட்கவே இல்ல. அனுபவிங்க. பண்ண எல்லா தப்புக்கான தண்டனை அனுபவிங்க. என்னோட விஷ்ணுவை எல்லாரும் சேர்ந்து கொலை பண்ணிட்டாங்க சார். நிஜமா தான் சொல்றேன். இவங்க தான் அதை பண்ணிருப்பாங்க. நான் சொல்லல. சரி, இப்போ நீ போலாம். கேட்டீங்கல்ல, அந்த விஷ்ணுவை கொன்னுட்டாங்கன்னு சொன்னது வேற யாரும் இல்ல, உங்க மகதான். சார், அவ விவரம் தெரியாத பொண்ணு சார். கொஞ்சம் கோவக்காரி. எங்க மேல இருக்க கோவத்தை தீக்கிறதுக்கு அவ இந்த மாதிரிலாம் பொய் சொல்லியிருக்கா சார். நீங்க இதை பெருசா எடுத்துக்காதீங்க. இருக்காது சார். விஷ்ணுவை இவங்க எல்லாரும் சேர்ந்து ஏதோ பண்ணிருக்காங்க. இவங்க அதை பண்ணிருப்பாங்க. இந்த பொம்பளை அந்த அளவுக்கு கெட்டவதான். இவங்களுடைய பழைய கதையை பத்தி உங்களுக்கு தெரியாது இல்லையா? கொஞ்சம் தேடி பாருங்க சார். ஏமாத்துறதும் கொலை பண்றது மட்டும்தான் இவங்க சரித்திரத்திலேயே இருக்கு. விஷ்ணுவை இவங்க என்ன பண்ணாங்கன்னு கொஞ்சம் கேளுங்க சார். கூல் டவுன் கார்த்தி, நாம விசாரிக்கலாம். வெளியே வாங்க, நம்ம அங்க போய் பேசிக்கலாம்.
இவங்க எல்லாரையும் பிடிச்சி ஜீப்ல ஏத்துங்க. அந்த காரையும் கூட கொண்டு வாங்க. எவனோ ஒருத்தன் காணாம போனதுக்கு எங்களை ஏன் சார் கூட்டிட்டு போறீங்க? அந்த பையனை தெரியாதுன்னு தானே சொல்றோம். இவங்க சொல்றது எல்லாமே பச்சை பொய் சார். விஷ்ணுவும் கஸ்தூரியும் காதலிச்சாங்கன்ற விஷயம் எனக்கு தெரியும் சார். விஷ்ணுவே என்கிட்ட அதை சொல்லியிருக்கான். பார்க்கறதுக்கு அழகா பணக்கார பொண்ணுங்களா இருந்தா சில பசங்களுக்கு இந்த மாதிரி காதல்லாம் வரும். அதுல ஏன் பொண்ணு என்ன தப்பு பண்ணா? உங்களுடைய பொண்ணு அதை ஒத்துக்கிட்டா இல்லையா? நான் தான் சொன்னேன்ல சார், 2-3 நாளா அவளுக்கு ரொம்ப ஜுரம் அடிக்குது. அதனால தான் அறிவு இல்லாம என்னென்னமோ உளறிட்டு இருக்கா. அவளை நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. விஷ்ணுவும் கஸ்தூரியும் ஓடி போகும்போதே வழியிலேயே வச்சு இவங்க புடிச்சிட்டாங்கன்னு விஷ்ணுவை போட்டு அடிச்சாங்கன்றத நானே பார்த்தேன்னு கஸ்தூரி சொன்னா இல்லையா? அதை விட முக்கியமான சாட்சி வேற எதுவும் வேணுமா சார்? விஷ்ணுவுக்கு என்னாச்சுன்ற விஷயம் இவங்களுக்கு தெரியும். ஆனா இங்க யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. எங்களை கஸ்டடியில் எடுக்க கஸ்தூரியோட சாட்சி மட்டும் போதாது கார்த்திகேயா. கஸ்தூரி என்னோட தங்கச்சி. நாளைக்கு இதை மாத்தி சொன்னாலும் மாத்தி சொல்லுவா. ஜெகநாதா, உங்களுடைய தங்கச்சியும் விஷ்ணுவும் காதலிச்சாங்கன்னு கஸ்தூரி அவங்க வாக்குமூலத்தை தெளிவா சொல்லிட்டாங்க. அது உண்மைங்கிறது எங்களுக்கும் தெரியும். விஷ்ணு காணாம போனதுல சம்பந்தப்பட்ட எங்களுக்கு கிடைச்ச சில ஆதாரங்களை வச்சு பாக்குறப்போ உங்க எல்லாரையும் நான் கஸ்டடியில் எடுத்து தான் ஆகணும். அப்படி என்ன ஆதாரம் கிடைச்சிருச்சுன்னு பேசுறீங்க? இந்த பேக் ரெண்டும் தூரத்துல நிப்பாட்டி இருந்த கார் பக்கத்துல எங்களுக்கு கிடைச்சது. செக் பண்ணி பார்த்தப்ப ஒரு பேக் விஷ்ணுவோடதும் இந்த ஒரு பேக் கஸ்தூரியோடதும் எங்களுக்கு தெரிய வந்தது. ஏரியில கிடந்த விஷ்ணுவோட பைக்கை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். இது மட்டும் இல்லாம இன்னும் சில ஆதாரங்கள் இருக்கு. அந்த இடத்துல பைக்கை ஸ்கிட் பண்ணதுக்கான அடையாளம், அதுக்கு பக்கத்துல கார் டயர் அடையாளம், அவனை போட்டு அடிச்சதுக்கான அடையாளம், கொஞ்ச தூரத்திலேயே விஷ்ணுவோடைய மொபைல் போன். அதோட கால் லிஸ்ட்ல உங்க மொபைல்ல இருந்து 2-3 மிஸ்டு கால் அதுக்கு வந்திருக்கு. இது எல்லாம் கஸ்தூரி சொன்னதுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு. இப்ப சொல்லு ஜெகநாதா, விஷ்ணுவுக்கு என்னாச்சு? எனக்கு தெரியாதுன்னு சொல்றேன்ல. பொய்யாடா சொல்ற? உண்மையை சொல்றா. என் பையனை அடிக்காதீங்க. இல்ல, அவன் அடிக்கல. ஒன்னத்தான் அடிக்க போறான். ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன். அடிச்சு எலும்பு உடைச்சிருவேன். இவ்வளவு நேரம் நான் பொறுமையா பேசிக்கிட்டு இருந்தேன். என் பொறுமையை சோதிச்சு பார்க்காதீங்க. நாங்க என்ன எதுவுமே தெரியாத முட்டாளுங்களா? நீங்க சொல்ற பொய்யெல்லாம் கேட்டுக்கிட்டு நாங்க அப்படியே போயிருவோமா? எல்லா ஆதாரத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு தான் நாங்க இங்க வந்திருக்கோம். மரியாதையா உண்மையை சொல்லு. எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு நாங்க சொல்லிட்டோம். எத்தனை தடவை கேட்டாலும் இதுதான் எங்களோட பதில். பெரியவரே, உங்களுக்காவது ஏதாவது தெரியுமா என்ன? தெரிஞ்சா சொல்லுங்க. இந்த வயசான காலத்துல நாங்க உங்களை அடிச்சா உங்களால தாங்க முடியாதுன்னு எங்களுக்கு தெரியும். உங்களை மாதிரி வயசான ஆளுங்களை தொந்தரவு பண்றது எங்களுக்கும் கஷ்டமா தான் இருக்கு. அதனாலதான் கேக்குறேன், என்னதான் நடந்துச்சு? பத்மினியும் ஜெகனும் என்ன சொன்னாங்களோ அதே தான் நானும் சொல்லுவேன். எதுவும் தெரியாது. அப்படியா? இவங்க எல்லாரும் ஜீப்ல ஏத்துங்க. விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சா எல்லாம் உண்மை வந்துடும். புரியாத, அப்புறம் பேசிக்கலாம். நான் என் அட்வொகேட் கிட்ட பேசணும். கேஸ் கோர்ட்டுக்கு போகட்டும், அப்ப பேசுங்க வக்கீல்கிட்ட. அதுக்கெல்லாம் இன்னும் நிறைய நேரம் இருக்கு. இவங்க எல்லாரையும் பிடிச்சி வண்டியில ஏத்துங்க. ஏய், இறங்குங்கடா. இறங்குங்கடா. சார் விடுங்க. விடுங்க. வேணாங்கறல்ல சார். உனக்கு மட்டும் என்ன தனியா சொல்லணுமா? வண்டியில ஏறு. நீ செத்து போன பிரபாகரனோட பொண்ணு தானே? இதோ இங்க நிக்கிற நாகப்பனை வச்சு நீ கொலை பண்ண பிரபாகரனோட மக
அப்படின்னு சொல்றதுதான் ரொம்ப சரியா இருக்கும் பாப்பமா. யாருமா நீ? என்ன விஷயம்? நான் சித்ரலேகா. மன்னிச்சிடுங்க சார், இது ஒரு குடும்ப பிரச்சனை. ஒரு 2 நிமிஷம் பேசிக்கலாமா? எஸ், கேரி ஆன். தேங்க்யூ சார். எந்த தைரியத்துல நீ இப்ப என் முன்னாடி வந்து நிக்கிற? காலை சுத்தின ஒரு விஷப்பாம்பு நீ. உன் வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு தான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் ஏன் இப்ப வந்த? ஆனா இப்போ இது உன் வீடு இல்லையே பாப்பமா. இறந்து போன ராமையா கவுண்டரோட பேத்தி கிருஷ்ணாவோட வீடு இது. இதெல்லாம் அவளோட பேர்ல இருக்கு. கிருஷ்ணா இந்துவை தேடி தானே நீ இந்த ரவுடிங்களை ஊரெல்லாம் அனுப்பி வச்ச. இதுக்கப்புறம் நீ ரொம்ப சிரமப்பட வேண்டாம். கிருஷ்ணா ஒன்ன பாக்குறதுக்காக இங்க வந்திருக்கா. நீ அவளை பார்க்கணும்ல பாப்பமா. இவ முத்துமணியாச்சே. இவ முத்துமணி இல்ல, கிருஷ்ணா இந்து. என் பீரோல இருந்த எல்லா டாக்குமெண்ட்ஸையும் எடுத்து திருடி நீ வச்சிட்டதுனால நீ கிருஷ்ணாவெல்லாம் ஆக முடியாது. நீ கிருஷ்ணா இல்ல முத்துமணி தானே நான் நிரூபிப்பேன். அம்மா, இவதாம்மா அந்த பொண்ணு கிருஷ்ணா. இந்த பொண்ணோட போட்டோ தான் என் போன்ல இருந்தது. முத்துமணி, நீ உங்களுக்கு வேலைக்காரியா இருந்தோம், உங்க டார்ச்சரை சகிச்சோம். இத்தனை நாளா இங்க முத்துமணியா இருந்தேன்னா இதுக்கப்புறம் இல்ல பாப்பம்மா. நான் தான் கிருஷ்ணா. ஏய் நீ சண்முகம் அம்மாவை கூட வச்சுட்டு முத்துமணியா இந்த வீட்டுக்கு வந்தது கிருஷ்ணா தானே நீங்க கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டீங்க. பார்த்த உடனே கொன்னு போட்டுறணும்னு உத்தரவு கொடுத்த கிருஷ்ணாவை இப்ப நீங்க நேர்ல பார்த்தோம் உங்களால கொல்ல முடியலல. அதனால தானே அந்த குருட்டு புத்தி வக்கீல் சொன்னதை கேட்டு எல்லா சொத்தையும் என் பேர்ல எழுதி கொடுத்தீங்க. அப்ப கூட உங்களுக்கு தோணலல நான் தான் இந்த வீட்டோட வாரிசுன்னு. இதெல்லாம் கடவுளோட விளையாட்டு பாப்பம்மா. இந்த சொத்து எல்லாம் வாரிசா இருக்க என் கைக்கு வந்து சேர்ந்துருச்சு. உன் வாழ்க்கையில நீ பண்ண ஒரே ஒரு நல்ல காரியம் இது மட்டும்தான் பாப்பம்மா. சொத்துக்கள் எல்லாம் உண்மையான வாரிசு கிட்ட சேர்ந்துருச்சு. இதுக்கு பின்னாடி நீதான் காரணமா இருந்திருக்க, அப்படிதானே? நான் மட்டும் இல்ல பாப்பம்மா, நாங்க நிறைய பேர் சேர்ந்துதான் இப்படி ஒரு நாடகத்தை போட்டோம். உன்னோட சூழ்ச்சியில சிக்காம இங்க இருந்து தப்பிச்சு போன ஈஸ்வரி அம்மா உனக்கு ஞாபகம் இருக்கா? கவுண்டரோட நிஜமான மனைவி. அவங்களும் இந்த நாடகத்துல ஒரு பார்ட்னர். பாப்பம்மா, உங்களோட அழிவு இங்க இருந்து தான் ஆரம்பிக்குது. இத்தனை நாளா உன்னோட அதிகாரத்தால
எல்லாரையும் அடக்கி வச்சிட்டு இருந்த. இப்ப அதெல்லாம் ஒரு கனவு மாதிரி மறைஞ்சு போச்சுன்னு நினைச்சுக்கோ. வேலைக்காரி வேஷம் போட்டுக்கிட்டு வந்து நீ எங்களை ஏமாத்திட்டல. நீ என் கையில மாட்டுவ. யாரு ஏமாத்துனாங்கன்னு கொஞ்சம் யோசனை பண்ணு ஜெகா. ஒரு அப்பாவை கவுன்ற அழக காட்டி மயக்கி எல்லா சொத்தையும் திருட நினைச்ச உன் அம்மா பண்ணது புண்ணியமான வேலையா என்ன? உங்களை நம்பி வீட்டுக்குள்ள வர வச்சு அவர் கூட தங்க வச்ச கவுண்டர இன்ச்சா விஷம் கொடுத்து கொன்னீங்களே, அது என்ன நல்ல விஷயமா? ஊர்ல இருக்க எல்லா பொண்ணுங்களையும் ஒரு மாதிரி பாக்குற நீ எல்லாம் என் உயிருக்கு விலை பேசுறியா? அப்புறம் நான் உன் கையில ஒரு நாள் மாட்டுவேன்னு சொன்னல, அது ஒரு நாளும் நடக்காது ஜெகா. காரணம், நான் ஒரு நாளும் ஜெயிலுக்குள்ள வரப்போறதும் இல்ல, நீ ஜெயில விட்டு வெளியே வரப்போறதும் இல்ல. அந்த அளவுக்கு கெடுதல்களை நீயும் உங்க அம்மாவும் சேர்ந்து செஞ்சிருக்கீங்கல்ல, போய் அனுபவிங்க. வாரிசு இல்லாத இந்த சொத்துக்கள் அனுபவிச்சு இத்தனை நாள் சந்தோஷமா இருந்தீங்கல்ல, மீதி இருக்க காலத்தை நீங்க அங்க போய் வாழுங்க. அம்மாவும் மகனும் சந்தோஷமா இருங்க. இல்லடி, இத வச்சு பாப்பா அம்மாவை ஜெயிச்சிட்டோன்னு நினைச்சிடாத. நீ பார்த்துக்கிட்டே இரு, இந்த பாப்பா அம்மா திரும்ப வருவேன். கோர்ட் உங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்காம இருந்தா மட்டும். பாப்பாமா உன்னை மிரட்டிட்டு போயிருக்கா கிருஷ்ணா. அவங்களால என்ன மிரட்டாம இங்க இருந்து போக முடியாதுல்லக்கா. இத்தனை நாளா ராஜ பதவியில ரொம்ப தெனாவட்டா இருந்தாங்கல்ல, எல்லாம் ஒரே நிமிஷத்துல கைவிட்டு போயிடுச்சுன்னு நினைக்கும் போது யாரா இருந்தாலும் பதறுவாங்க. சில பேருக்கு கோவம் வரும், சில பேருக்கு சங்கடம் வரும், சில பேர் அவமானப்படுவாங்க. ஆனா பாப்பம்மாவுக்கு என் மேல பகதா வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம உன்னை பழி வாங்க பாப்பம்மாவால முடியாது. பணம் இல்ல, அதிகாரமும் இல்ல, எந்த பேக்ரவுண்டும் இல்லாம அவளால என்ன பண்ண முடியும்? முத்துமணி, நான் இதுக்கு முன்னாடி இங்க முத்துமணியா இருந்தேன். இப்ப என்னுடைய பேரு கிருஷ்ணா. கஸ்தூரிய வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு முத்துமணி தான் ஹெல்ப் பண்ணிருக்காங்கன்னு விஷ்ணு சொல்லியிருக்கான். நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையே. என் பேரு கார்த்திகேயன்.
விஷ்ணுவோட தாய்மாமா. கஸ்தூரி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். விஷ்ணுவும் கஸ்தூரி சேர்ந்து உங்க கூட சென்னைக்கு வர்றதா தானே என்கிட்ட அவ சொல்லியிருந்தா. நேத்து ராத்திரி அவங்க இங்க இருந்து தப்பிக்கும் போது பாப்பம்மாவும் அவங்க ஆளுங்களும் அவங்கள பிடிச்சிட்டாங்க. கஸ்தூரிய திரும்ப அவங்க வீட்டுல கொண்டு வந்து விட்டுட்டாங்க. ஆனா விஷ்ணுவை பத்தி எந்த தகவலுமே இல்ல. அத பத்தி என்கொயரி பண்ணதான் அவங்கள கூட்டிகிட்டு போலீஸ்காரங்க போயிருக்காங்க. கஸ்தூரியோட இப்ப இருக்க நிலைமைய பத்தி விஷ்ணு ஏதாவது சொல்லியிருந்தாரா? விஷ்ணு எதையுமே சொல்லல. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போலீஸ் கேள்வி கேட்டப்போ கஸ்தூரி சொன்னா. அத பத்தி நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. விஷ்ணுவை கண்டுபிடிச்சு அவங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை நீங்க சீக்கிரம் பண்ணியாகணும். அதுக்கான ஏற்பாடை பண்ணணும். அந்த விஷயத்துல எனக்கு பெரிய எதிர்பார்ப்புலாம் இல்ல மேடம். இதுக்கு முன்னாடி விஷ்ணு அவங்க 2 முறை கொலை பண்ண பார்த்திருக்காங்க. 2 தடவையும் அவன் எப்படியோ தப்பிச்சிட்டான். ஆனா இந்த தடவை தப்பிக்க வாய்ப்பு இல்லாம போயிடுச்சோன்னு தான் என் மனசு சொல்லுது. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? விஷ்ணு? ஆமா, அதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஒருவேளை அப்படி நடந்திருந்தா கஸ்தூரி அந்த கஷ்டத்தை எப்படி தாங்கிப்பான்னு நமக்கு தெரியாது இல்லையா? அதனாலதான் நான் போலீஸ் கூட போகாம இங்கேயே இருந்துட்டேன். இப்போ நீங்க 2 பேரும் இங்கே தானே இருக்க போறீங்க. கஸ்தூரியை நீங்க 2 பேரும் நல்லா பாத்துக்கணும். இது விஷ்ணுவுக்காக நான் கேட்கிற ஒரு வேண்டுகோள் தான். அவனோட குழந்தை தான் அவ வயித்துல வளருது. விஷ்ணுவை கொன்னுட்டாங்கன்னு தெரிய வந்துச்சுன்னா கஸ்தூரி தப்பான முடிவு எடுக்காம நீங்க தான் பாத்துக்கணும். அது எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க பயப்பட வேண்டாம். இந்த குடும்பத்து மேல எப்பவுமே தீர்க்க முடியாத நிறைய கடமைப்பட்டிருக்கேன் மேடம். என் அப்பா தான் இறந்து போன ராமையா கவுண்டருக்கு டீச்சரா இருந்தாரு. கவுண்டர் ஐயாவுடைய நல்ல மனசால தான் நான் இவ்வளவு படிச்சிருக்கேன். என் அப்பா படுத்த படுக்கையா இருக்கும்போது கவுண்டர் ஐயா கொடுத்த பணத்தை வச்சுதான் ட்ரீட்மெண்ட் பண்ணோம். இந்த வீட்டிலேருந்து கிடைச்ச உதவியால தான் என் தங்கச்சிக்கே கல்யாணத்தை நடத்தணும். அது எல்லாத்தையும் என்னால மறக்க முடியாது. கவுண்டர் ஐயா செத்து போய் அதிகாரமெல்லாம் பாப்பம்மா கைக்கு வந்ததுக்கு அதுக்கப்புறம் நாங்க யாருமே இந்த பக்கம் வரல. இருந்தாலும் இங்க இருந்து கிடைச்ச உதவி எல்லாமே நாங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் எங்களால மறக்க முடியாது. உன்னோட தாத்தா நல்ல மனுஷனா இருந்தாரு. எல்லாருக்கும் உதவி பண்ற மனசு அவருக்கு. யார் உதவி கேட்டு வந்தாலும் வெறும் கையோட அவங்கள அனுப்பவே மாட்டாரு. இந்த ஊருக்காரங்கெல்லாம் அவர் மேல அவ்வளவு மரியாதை வச்சிருந்தாங்க. அவர் பண்ண ஒரே ஒரு தப்பு அந்த பாப்பாமாவோட வலையில விழுந்தது மட்டும்தான் கிருஷ்ணா. என்ன பண்றது, எல்லாம் விதி. இப்போதைக்கு நான் கிளம்புறேன் மேடம். என்னோட உதவி உங்களுக்கு தேவைப்பட்ட உடனே கால் பண்ணுங்க. கவுண்டர் ஐயா குடும்பத்துக்கு என்னால ஏதாவது உதவி செய்ய முடிஞ்சா அது எனக்கு பெரிய சந்தோஷம். அது என் கடமையும் கூட. அப்பனா Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.